ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக நடிப்பாங்க. சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால ஒரு டேக் 2 டேக் எக்ஸ்ட்ராவாக வரும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும். அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம், அந்த நர்வஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சுது. குஷிதா ரொம்ப தேங்க்ஸ். அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா கம்ஃபர்டபுள் தான், ஆனால் கிஸ்ஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கிஸ் எல்லாம் சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார் கருணாநிதி சார் ரொம்ப 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 நன்றி என்னை செலக்ட் பண்ணதுக்கு. பானு சாருக்கு அண்ட் எங்களோட கோ டைரக்டர் சார்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தா ரொம்ப 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 நன்றி. கோ டைரக்டர் சார்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க என்ன. கருணாநிதி பேர் இப்போ தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் பேர் போடுறாரு. ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இன்ட்ரோ ஆகும்போது கர்ணன், அப்புறம் வந்து கருணாகரன், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி. ஏன்னா கான்ட்ரவர்சிஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் வந்து கர்ணன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேர், நம்ம ஏன் மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து துணிச்சலாக வந்து அந்த கருணாநிதின்னு சொல்லி வச்சுருந்தார். எனக்கு அந்த கர்ணன் ஐயா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு மாதிரி கனெக்டிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அபிராமி மேம், ஐயோ என்ன க்யூட்டுங்க, அவங்க ரொம்ப க்யூட்டுங்க. அண்ட் வந்து போஸ் வெங்கட் சார் மிஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு இந்த ரீல்ஸுங்கும் போது டக்குன்னு ஞாபகம் வருது. அவர் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருந்தாங்க, டக்குன்னு கவனிக்க முடியல. நானும் அபிராமி மேமும் கிஷோர் சாரும் வந்து பண்ண ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். கேஷுவலாக சார் கூட பண்ண முடியல, ஏன்னா அன்றைக்கி சார் கிடையாது. சார் கொஞ்சம் அன்றைக்கி சாருக்கு டேட் கிடையாது. நாங்கள் வந்து பண்ண அபிராமி மேம் கூடயும் கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சார் கேஷுவலாக வந்துட்டு வசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ அது எவ்வளோ பெரிய மனசு வரணும். அது போக அண்ணனோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும், அது சொல்கிறதுக்கே பெரிய மனசு வரணுங்க. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட், ஐயோ ரொம்ப க்யூட். அவங்களோட க்யூட்னஸ்க்கே ஒரு பெரிய லவ். அதுக்கப்புறம் எங்களோட பாக்யராஜ் சார், எல்லாம் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்துன்னு சொல்லாதீங்கடா, எங்களுக்கு வயசான மாதிரி இருக்குன்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்ககிட்ட நான் நேரில் சொன்னதை இப்போ நான் சொல்லியே ஆகணும். 2011 அப்போ எனக்கு ஒரு 11 வயசு, நான் ஒரு 7th 6th படிச்சுட்டு இருப்பேன். சார் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நான் வந்து SRSI ஸ்கூல், எனக்கும் அந்த ஸ்கூலுக்குமே வந்து பண்ண ரொம்ப தூரம். ஆனுவல் டே அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நடந்தே வந்தேன். ஸோ சாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் ஃபோட்டோஸ்லாம் அப்போ பெருசாக எடுக்க முடியாது, அண்ட் பக்கத்துலேயே போக முடியாதுல்ல. பட் அங்கே தூரமாக நின்று நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சார்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. மெட்ரோ ஸ்கூல் என்னோட ரிலேட்டிவ், ஓகேண்ணே. பட் இப்படி நம்மளை பார்த்துன்னு இருக்க மாட்டாங்க, பார்த்துருந்தாலும் ஞாபகம் இருக்காது இல்லைங்க. ஒரு நாளைக்கே வந்து பண்ணால் 200 300 500 பேர் பார்ப்போம்.